வெக்காளி அம்மன். வெக்காளி அம்மன் ஷார்ட் ஸ்டோரி. திருச்சியில் புகழ்பெற்ற அருள்மிகு உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் ஒரு பையன் பிரசாதம் வாங்கி உண்டபடி நின்றிருந்தான். கோவிலுக்கு அருகில் 4 பலகாரக் கடைகள் வைத்திருக்கும் தாமோதரன் மிகவும் அம்மன் மேல் பக்தி உள்ளவர். தன் கடை பையன்களை அனுப்பி தான் பார்த்த அந்த பையனை அழைத்து வரச் செய்தார். அவன் ஊமை. ஊமைகளின் அனாதை பள்ளியில் சில காலம் படித்திருந்தான். அம்மன் மீது கொண்ட பக்தியால் தான் எப்போதும் கோவிலிலேயே இருக்க விருப்பம் என்றும் தெரிவித்தான். தாமோதரன் மெதுவாக அவனை ஆசுவாசப்படுத்தி பையன்களை விட்டு பேசி அவனுக்கும் அவர்களைப் போல் நல்ல உடைகள் தந்து தன் கடையில் வேலைக்கு அமர்த்தினார். கடைக்கு பின்னாலேயே பையன்கள் தங்குவதற்கு பெரிய நீண்ட அறை தந்திருந்தார் தாமோதரன். உணவு, உடை, இருப்பிடம் தந்து அந்த பையன்களை ஆதரித்தார். முதலில் மறுத்த அந்த ஊமை பையன் கோபி பின்பு ஒருவாறு ஒத்துக்கொண்டு விட்டான். அவன் தினமும் நள்ளிரவில் குளித்துவிட்டு அதிகாலை வரை கண்களை மூடி அமர்ந்துவிட்டு பின்பு கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசிவிட்டுத்தான் கடைக்கு வருவான். பையன்கள் அவன் நடவடிக்கைகளை கிண்டல் செய்ய அவனுக்கு வலிப்பு வந்துவிட்டது. முதலாளி தாமோதரனிடம் பையன்கள் பதறிச் சொல்ல அவர் இரும்பு பொருள் கையில் தந்து பின்பு அடுத்த நாள் மருத்துவரிடம் காட்டி மாத்திரைகள் வாங்கி வந்தார். அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கினால் அவ்வாறு ஏற்படும் என்றும் அதனால் நட்புடன் அவன் கவனித்து கொள்ளுங்கள் என்றும் அப்படி மறுபடி நிகழ்ந்தால் மாத்திரைகளை கொடுத்து அருகில் இருக்கும் தன் வீட்டுக்கு வந்து தன்னை அழைக்கும்படியும் கூறிவிட்டு சென்றார். பையன்கள் இப்போது அவனை நண்பனாக கருதி பழகினர். அவனும் சந்தோஷமாக இருந்தான். அவன் சட்டைப்பையில் எப்போதும் வெக்காளி அம்மன் படம் வைத்திருப்பான். முதலாளி தாமோதரனுக்கு விசித்ரா என்றொரு மகள் இருந்தாள். அவளுக்கு வெளியூரில் படிப்பு முடிந்துவிட்டதால் வீட்டுக்கு வந்தாள். அவள் கடைக்கு வரும்போது அடிக்கடி கோபியுடன் சைகையில் பேசி அவனை சந்தோஷப்படுத்தினாள். நாளடைவில் சிறிது சிறிதாக அவள் அவனோடு மட்டும் பேசுவது மற்ற பையன்களுக்கு பொறாமை ஏற்படுத்தியது. எந்த சலனமும் இல்லாமல் இருக்கும் கோபியிடம் தான் மனதார அவனை விரும்புவதை சொல்லி புரிய வைக்குமாறு விசித்ரா அந்த பையன்களை கேட்டுக்கொண்டாள். அப்போது கேட்டுவிட்ட தாமோதரன் பயந்தார். நட்பு இப்படி ஆகும் என்று அவர் நினைக்கவில்லை. அவருடைய பால்ய நண்பர் மகேந்திரன் அடுத்த தெருவில் 2 திரைப்பட வளாகமும் பல கடைகளும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டிடத்துக்கு சொந்தக்காரர். மால். மகேந்திரனின் பையன் விசித்ராவின் பள்ளித்தோழன். அவன் மேல் படிப்பு முடிந்ததால் அவர் தாமோதரிடம் விசித்ராவை தன் மகனுக்கு திருமணம் செய்து தரும்படி கேட்டார். தங்கும் அறையில் பையன்கள் பொறாமை குணம் மாறி காதலுக்கு உதவ முற்பட்டார்கள். விசித்ராவை பற்றி கூறி கோபியின் மனதை மெல்ல மெல்ல லகுவாக்கினார்கள். எந்நேரமும் வலித்து சீவிய தலையும் விறைத்த நடையும் சலனமற்ற முகமும் கொண்ட கோபி இப்போது தன் மனதில் விசித்ரா நுழைந்ததை உணர்ந்தான். இப்போது அடிக்கடி முன்பு போல் தெய்வ காட்சியாக வெக்காளி அம்மனின் முகம் தெரிவது நின்று விசித்ராவின் முகம் அவனுக்கு தோன்றலாயிற்று. அவள் விலை உயர்ந்த பரிசுகள் அவனுக்கு தந்தாள். தாமோதரன் மனம் தளர்வுற்றது. தாயில்லா பெண்ணை கண்டிக்க முடியவில்லை. தான் மிகவும் பலகாலமாக வழிபடும் அந்த வெக்காளி அம்மனை மனமுருக வேண்டினார். கொஞ்ச நாள் கழித்து மகேந்திரனுக்கு பதில் சொல்வதாக கூறினார். 48 நாள் நீராகாரம் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க முடிவு செய்தார் தாமோதரன். விரத முடிவில் அம்மன் தனக்கு நல்ல முடிவு சொல்ல வேண்டும் என்றும் நண்பரின் மகனா கோபியா எவர் தன் மகளுக்கு பொருத்தமானவர் என்று அம்மன் கூறப்போகும் முடிவுதான் தான் மனதார ஏற்றுக்கொள்வதாகவும் சங்கல்பம் வைத்தார். இப்போது நள்ளிரவில் குளிப்பது கோபி செய்வது இல்லை. தினமும் கோவிலுக்கு செல்வது குறைந்து வாரம் ஒரு முறை என்றாகி மாதத்தில் ஒரு தடவை என்று இருந்து இப்போதெல்லாம் நேர இடைவெளி கிடைக்கும் போதெல்லாம் தங்கும் அறைக்கு மேல் மொட்டை மாடிக்கு சென்று பக்கத்து கட்டிடத்தில் முதலாளி வீட்டு மொட்டை மாடியில் தனக்காக காத்திருக்கும் விசித்ராவை காண துடித்தான் கோபி. அவள் புன்சிரிப்பும் தலைகோதும் விரல்களும் கபடமற்ற பேச்சும் அவனை பாடாய் படுத்தின. கோபி இப்போது ஷாம்பு போட்டு குளித்து தலையை ஸ்டைலாக வாரினான். முதலாளி தந்த உடையுடன் விசித்ரா தந்த விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்தான்.
இப்போது அவன் சட்டைப்பையில் விசித்ராவின் படம் இருந்தது. பையன்கள் அவனை குஷிப்படுத்தி பேச பேச கோபிக்கு இப்போதெல்லாம் வலிப்பு வருவது கூட நின்று போனது. ஒரு நாள் மகேந்திரனும் அவர் மகனும் கடைக்கு வந்தார்கள். விசித்ராவும் முதலாளி தாமோதரனும் கோவிலுக்குச் சென்றதை பையன்கள் கூறியதால் சற்று நேரம் அமரச் செய்தனர். கோபி உட்பட பையன்கள் யாவரும் அப்போதுதான் மகேந்திரனின் மகனை பார்த்தார்கள். மிகவும் உயரமாக, செக்கச் செவேல் என்று மீசையில்லாமல், அயல்நாட்டு பர்ஃப்யூம் வாசனையுடன், சுருட்டை முடியும் சிரிக்கும் கண்களுமாக ஒரு திரைப்பட நடிகர் போல இருக்கும் அவனைக் கண்டு வியந்தனர். அப்போது முதலாளியும் விசித்ராவும் வந்துவிட மறுபடி நால்வராக அவர்கள் பேசிக்கொண்டே கிளம்பிச் சென்று விட்டனர். கோபிக்கு என்னவோ போலிருந்தது. அப்போதுதான் நண்பர்கள் கோபியிடம் அந்த பையனுக்கு விசித்ராவை கேட்டு இருக்கும் விஷயம் முன்கூட்டியே தங்களுக்கு தெரியும் என்றும், அவனிடம் சொல்ல வேண்டாம் என்று முதலாளி கூறியதால் சொல்லவில்லை என்றும், தாங்கள் எல்லோரும் அந்த பையனை இன்றுதான் பார்ப்பதாகவும் கூறினர். கோபிக்கு கஷ்டமாகி வலிப்பு வந்துவிடுமோ என்று பயந்தனர். அவன் எதுவும் பேசாமல் இருந்தான். தாமோதரன் தன் விரதத்தை பற்றி மகேந்திரனிடம் கூறி கோபியை பற்றியும் கூற, மகேந்திரனும் அவர் மகனும் சரி, உங்கள் இஷ்டம், காத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஊமையும் வலிப்பு வியாதியும் உள்ள ஒரு அனாதை பையனுக்கு தன் மகளை மணம் செய்வதா, தன் பணக்கார நண்பரின் மகனுக்கு தந்து மகள் வாழ்வை செழிப்பாக்குவதா என்ற குழப்பம் இன்னும் தாமோதரனுக்கு தீரவில்லை. 48 நாட்களில் இன்னும் ஒரு வாரமே இருந்த நிலையில் வெக்காளி அம்மனுக்கு திருவிழா சமயம் வந்தது. அதனால் கோவிலில் எந்நேரமும் கூட்டம் இருந்தது. வான வேடிக்கைகளும் பக்தி பாடல்களுமாக கோவில் திருவிழாவில் மக்கள் திளைத்தனர். அம்மன் தினம் தினம் பல்வேறு அலங்காரங்களுடன் தரிசிக்க அம்மனை காண மக்கள் குவிந்தனர். அன்று மொட்டை மாடியில் வழக்கம்போல் நண்பர்கள் அரட்டை அடிக்க கோபி மெல்ல எழுந்து நின்று அந்த நிலவை பார்த்தான். மேகங்கள் கூடி கலைவதும் நிலவை மறைப்பதும், பின்பு அவை கடந்த சென்றபின் மறுபடி நிலா வெளிச்சம் தெரிவதுமான அந்த காட்சியை வெகுநேரம் பார்த்தபடி நின்றிருந்த கோபிக்கு திடீரென்று ஏதோ புரிந்தது. நண்பர்கள் திகைக்க அவன் அந்த நள்ளிரவில் குளித்துவிட்டு மொட்டை மாடியில் கண்ணை மூடி அமர்ந்துவிட்டு காலையில் சீக்கிரமே சென்று விட்டான். நண்பர்களுக்கு திகைப்பாக இருந்தது. அவர்கள் முதலாளியிடம் கூற அவரும் அவர்களுடன் கோவிலுக்கு சென்றார். கூட்டத்தில் வெகுநேரம் தேடியும் கோபி கிடைக்கவில்லை. விசித்ரா தேம்பி அழுதாள். சமாதானம் செய்து அவளை அழைத்து வந்தார்கள். கோபி கோவிலில் பலமுறை பிரகாரம் வலம் வந்து சட்டையை கழற்றி எறிந்துவிட்டு அங்கே திண்ணையில் யாரோ விட்டுவிட்டு போயிருந்த காவி வேட்டியை இடுப்பில் கட்டிக்கொண்டு கால் சட்டையையும் கை கடிகாரத்தையும் கழற்றி எறிந்தான். அம்மன் சந்நிதி முன் வெகுநேரம் கைகூப்பி நின்றபடி கண்ணீர் பெருக்கினான். தன் பிள்ளையான அவனை கைவிட எவ்வாறு அந்த தாய்க்கு மனம் வந்தது என்றும், ஏன் என் மனதில் சலனம் ஏற்பட்டது என்றும், தாயை மறந்த நாட்களுக்காக தன்னை மன்னிக்கும்படியும், எப்போதும் தான் அவள் பிள்ளைதான் என்றும், வேறெதுவும் புதுவாழ்வு தேவையில்லை என்றும் நெகிழ்ச்சியுடன் நினைத்து கண்ணீர் உகுத்த கோபி கீழே விழுந்தான். வலிப்பு வருவது போல் விரைத்து நீட்டிய காலும் கையும் நுரைத்து கிளம்பிய எச்சிலும் நின்றுவிட்டது. வலிப்பு வரவில்லை. அவன் அப்படியே கிடந்தபடி அம்மனை பார்க்க கருவறையில் இருந்து சூரியனின் ஒளிக்கற்றை போல் சூடாக அவனுள் ஏதோ கதிர்வீச்சு புகுந்தாற்போல் இருந்தது. அன்று பௌர்ணமி, திங்கட்கிழமை, சப்தமி, வளர்பிறை சப்தமி. கோபி துள்ளி எழுந்தான். ஆஹா ஆஹா, அம்மா தாயே, உன்னை அறிந்து விட்டேன். என்னை நீ ஏற்றுக்கொண்டாய். இனி துளியும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் தாயே என்று பைத்தியம் பிடித்தவன் போய் சைகைகள் செய்து அரற்றினான். நண்பர்கள் ஓடோடி வந்து கோபியை கண்டுபிடித்து தங்கும் அறைக்கு வரும்படி வற்புறுத்தி அழைத்துச் சென்றனர். அவன் தன்னை விடுவித்து கொண்டு விசித்ரா தந்த விலை உயர்ந்த பரிசு பொருட்களை அவர்களே எடுத்துக்கொள்ளும்படியும் சாடை செய்தான். முதலாளி தந்த உடைகளையும் களைத்து போட்டு பெட்டியில் வெகுகாலமாக தான் உடுத்தாமல் கழட்டி துவைத்து வைத்திருந்த முதலில் முதலாளியுடன் கடைக்கு வந்திருந்தபோது அணிந்திருந்த அந்த பழைய சட்டை வேட்டியை எடுத்துக்கொண்டான். தன்னை பின்தொடர வேண்டாம் என்று கூறி தன் விலை உயர்ந்த தோல் செருப்பை விடுத்து தன் பழைய ரப்பர் செருப்பை அணிய அது அறுந்து கிடந்தது.
புன்னகைத்து அதையும் விட்டுவிட்டு வேகமாக கோபி சென்று விட்டான். பையன்கள் யாவரும் கூற முதலாளியும் விசித்ராவும் அவர்களுடன் பதறிச் சென்று கோபியை கோவிலுக்குள் தேட அவன் கிடைக்கவில்லை. கூட்டமும் அதிகமாக இருந்தது. விசித்ரா அழுது கொண்டே இருந்தாள். 1 வாரம் முடிந்து 48வது நாள் விரத முடிவு நாள் வந்தது. திருவிழாவும் முடிந்து சற்றே வெளியூர் கூட்டம் குறைந்து வழக்கமான பக்தர் கூட்டம் இருந்தது. மகேந்திரனும் அவர் மகனும் வர தாமோதரன் தன் கடை பையன்களுடன் கோவிலுக்குச் சென்றார். விரதத்தினாலும் மனக்குழப்பத்தினாலும் தாமோதரன் சோர்வுற மகேந்திரன் அவரை கைத்தாங்களாக பிடித்து வந்தார். வெகுநேரம் துளாவி கடைசியில் கோபியை பார்த்து விட்டார்கள். விசித்ரா ஓடிப்போய் அவன் தோளைத் தொட கோபி சரேலென்று திரும்பி பார்த்து அவளை விலக்கிவிட்டு அவர்களை பார்த்தான். அவன் முதலாளியை வணங்கி கண்ணீர் மல்கி தனக்கு வாழ்வு தந்து ஆதரித்ததற்கு நன்றி என்றும், தான் இந்த தாய்க்காகவே படைக்கப்பட்டதை மறந்து மறுபடி இப்போது தெளிவு பெற்றுவிட்டதாகவும், இனி தனக்கு எப்போதும் வலிப்பு வராமல் அம்மன் குணப்படுத்தி விட்டதாகவும், இனி யாரும் தன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும், அதையும் மீறி வற்புறுத்தி தன்னை திருமணத்தில் புகுத்தினால் தான் உயிரை விட்டுவிடப் போவதாகவும் சைகையில் கூறி அனைவரையும் வணங்கிவிட்டு பின் தலைமேல் கைகூப்பி பலமுறை விழுந்து எழுந்து அம்மனை வணங்கிவிட்டு வேகமாக கூட்டத்தில் சென்று மறைந்து விட்டான். பையன்கள் வியப்புற்று நின்றனர். தன் விரத பலன் அம்மன் தனக்கு தந்து விட்டதாக உணர்ந்து தாமோதரன் பரவசமடைந்து தெய்வத்தை வணங்கினார். மகேந்திரன் அவரை கைத்தாங்களாக பிடித்தார். கண்ணீர் விட்டபடி நின்றிருந்த விசித்ராவை அணுகி மகேந்திரனின் மகன் ஆறுதலாக புன்னகைத்து அவள் கையை பற்றினான். முற்றும்.